மத்திய பாஜக அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். 24 நாடுகள் கலந்து கொள்ளும் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் மதுரை நகரங்களில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்துடன் இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு வழங்கப்படும் உலகக் கோப்பையை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அறிமுகம் செய்வதற்கான வாகன குழு பயணம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று வாகன குழு நெல்லை வந்தடைந்த நிலையில் பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் உலகக்கோப்பை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு கோப்பை மற்றும் போட்டிக்கான காங்கேயம் காளை லோகாவை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அப்பாவு, ஒன்றிய நிதியமைச்சர் 13 முறை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்துள்ளதாக கூறியுள்ளதற்கு பதில் அளித்த சபாநாயகர், முன்பு நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கும் இப்போது நடைபெறும் திருத்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு என்று தெரிவித்தார். முன்பு தேர்தல் ஆணையரை பிரதமர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேர்வு செய்தனர். தற்போது தேர்தல் ஆணையரை பிரதமர் மோடி நியமனம் செய்கிறார் எனவும், இதனால் பிரதமரின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.